சும்மா தான 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 கலந்தா கஞ்சிகினிக்கோ உள்ள கலந்தா நிஜிகினிக்கோ கலந்தா கஞ்சிகினிக்கோ உள்ள கலந்தா நிஜிகினிக்கோ ஒரு செண்டா போட்டா செண்டா மாத்தியாச்சி அரரர மாமர கொடியே இது என்ன தோல் படலையே சில பொண்ணு சில கண்ணு நீ நினைக்கலையே நினைக்கலையே அடரட மாமர கிளியே உன்னை நான் மறக்கலையே திருப்பதி நாளா பொண்ணு எண்ணி பச்சை தண்ணி குடிக்கலையே அடரட மாமர கிளியே காத்து வேற அண்ணே தங்கச்சி விடிஞ்சு போச்சே ஆமாத்தா விடிஞ்ச நேரத்துல நீ எதுக்கு கூப்பிட்ட விடிய காலம் நமக்கு வினைக்கு ஒன்று வந்திருக்கு என்ன சொல்றிய வினைக்குன்னா என்ன பூரா பூச்சி பாம்பு தெரியலத்தா அதாவது கடிச்சா விஷம் ஏறும் இது நாவுனாலே பேசக்கூடாது வந்திருக்கிறது வேடுவர் இதெல்லாம் காட்டிலே ரொம்ப விஷமானது நாக்கு தாத்தா அதுல என்ன சொல்றோம்ன்றது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா கண்டிப்பா சரிண்ணே தங்கச்சி சொல்லுங்கண்ணே இதோ நிக்கிறாரு இந்த வேடுவர் இவர் தான் இங்கு மானம் கட்டு வந்திருக்கிறார் மானம் கட்டு போய் இங்க வந்திருக்காரு பாத்தீங்களா ரோசா வந்துருச்சு மானம் கேட்டு வந்திருக்காருத்தா சரி மான் நம்ம இடத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சா அந்த மானை பிடிக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு கேட்கிறாப்புல நீங்க பாத்தீங்களா அண்ணன் பாத்திருந்தா தான் எதுக்கு தான் உனக்கு தொல்லை கொடுக்க போறேன் நானே பிடிச்சி அனுப்பிச்சு விட்டுருப்பேன் அம்மா நீ பாத்தியாப்பா என்ன செய்யலாம் வருதானே இவரா நான் பேசிக்கிறேன் நீங்க கிளம்பு சரிதா ரொம்ப நன்றி சொல்லிட்டு போங்கண்ணே அவர்கிட்ட போயிட்டு வராங்க நல்லபடியா போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வாங்க சரியால கேட்டுட்டு போங்கப்பா வேமா கூட்டிட்டு போங்க. வணக்கம். நீங்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னுடைய இனத்தை சேர்ந்த ஒருவர் என்னுடைய இடத்தை தேடி வந்ததில் நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். சொல்வாங்களே என இடத்தை காக்கும் வேலி பயிரை காக்கும் ஜாதி பற்றே சன்னியாசிக்கே உண்டா. சன்னியாசிக்கே இருக்கும்போது நமக்கெல்லாம் போமா. அதனால் வந்திருக்கக்கூடிய தாங்கள் என்ன விவரத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்றத எங்கள் அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள் கேட்போம். உங்களுக்கு ஏதாவது என்னால் உதவி செய்ய முடியும் அப்படின்னும் போது அந்த உதவியை நிச்சயமாக செய்ய நான் காத்திருக்கேன். சொல்லுங்கள். வந்தாரி வருக என்று வரவேற்று வாழ வைக்கும் வண்ணத்தமிழ் நாட்டில் ஐவலில் நுழைந்த குறிஞ்சி நாட்டின் கொற்றவன் பட்ட குலக்கொடியே, என் பெயர் கந்தவிடன், தாய் பெயர் மீனாட்சி விடுவச்சி, தந்தைய சொக்கேசவிடன். நான் இன்று காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டு தாய் தன் ஆசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதுவது காதல் ஆசையால். மானை பின்தொடரே மானோ வெறுந்தோடுதலை பெற்றது. மான்வோடு நான்வோடு நான்வோடு மான்வோடு மானோடு நானோடு இப்படியாக இங்கு வந்த மான் தங்களுடைய திணைவனத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. ஆனால் தங்களுடைய காவலர்களோ மான்குட்டியை மட்டும் உள்ளே விட்டுவிட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்திற்கு தலைவியான தங்களிடத்தே அனுமதி கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இடத்திற்கு தலைவி அப்படிங்கிற முறையில் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆகு இங்கு வந்திருக்கூடிய மானுடைய பெருமையை குறித்து சற்று கவனமாக கேளுங்கள். குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா. குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமாம், கலைமானமாம், சிலைமானமாம், இது காதோரோ இசைவாடோ கவிமானமாம். குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமாம். மலையோரோ சிலையான மாய வேணுமா, என்ன மனசுக்குள்ளே மறைஞ்சு வச்ச பாசம் தானமா, மனசுக்குள்ளே மறைஞ்சு வச்ச மானதானமா. மலையோரோ சிலையான மாய வேணுமா, என்ன மனசுக்குள்ளே மறைஞ்சு வச்ச பாசம் தானமா. கலைகளுக்கும் தமிழும் தண்ணி புதுமை மானமா, தமிழ் புதுமை தானமா. கலைகளுக்கும் தமிழும் தண்ணி புதுமை மானமா. இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானமா, இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானமா. குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா. இது ஆளக்கானா வள்ளி வள்ளிமான வந்ததெல்லாம் உண்மைதானமா, இதை வெள்ளி மல்ல காடு கொண்டு போவேனானம்மா. வெள்ளிமலை காடு விட்டு போவேனானம்மா. வள்ளிமான வந்ததெல்லாம் உண்மைதானமா, இதை வெள்ளி மல்ல காடு கொண்டு போவேனானம்மா.
வட்டமான இளமையான அழகு மானமாம் களிமானமாம் கிளிமானமாம் இது காதோறும் இசை பாடும் கவிமானமாம். ஆக இப்படி எல்லாம் அழுது மறைத்து வைத்து இல்லை இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமை தேடி தருகிறேன் நம்பிக்கையோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்து கூறுங்களேன் பார்க்கலாம். மான எங்க பாத்தீங்க? மான வெள்ளிமலை பார்த்தங்க. உங்க ஊரு? எனக்கு பிறந்தெல்லாம் வெள்ளிமலை தான். வெள்ளிமலை? ஆமாங்க. எந்த நாடு? அது தொண்டை நாடு. இதுவும் தொண்டை நாடு? இதுவும் தொண்டை நாடு தான். இது வேள்விமலை. சரி. வெள்ளிமலைன்றீங்க இல்லையா? ஆமாங்க. வெள்ளிமலைக்கு எந்த நாடு? வெள்ளிமலைக்கு தொண்டை நாடு. நான் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பேன். இருக்கிற எல்லா மலை பகுதி இருக்கு இல்லையா, நான் வேட்டைக்கு போக கூடிய நேரம். அதாவது நீங்க வேட்டைக்கு போனீங்க, சரி, ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பீங்க, அதெல்லாம் சரிதான். சரி. உங்களுக்கு சொந்த ஊர் வெள்ளிமலை? ஆமாங்க. இல்லையா? ஆமா. அந்த வெள்ளிமலை எந்த நாட்டுல இருக்குன்னு? அது இந்த நாட்டுல தான் இருக்கு. எந்த நாடு? தொண்டை நாட்டுல. தொண்டை நாட்டுல வேள்விமலை இருக்குங்க. சரிங்க. வெள்ளிமலை எங்க இருக்குன்னு கேட்டேன். அதுவும் தொண்டை நாடு. சரி சரி, அப்படியே கூட வச்சுக்கிறோம். சரி. எந்த ஊர்ல இருக்கு அந்த மலை? அப்படியா? அதே வெள்ளிமலையில தான் இருக்குது, தொண்டை நாட்டிலே தான் இருக்கு. இல்லங்க, வெள்ளிமலை இப்ப தொண்டை நாட்டுல இருக்குன்னு சொல்றீங்க. சரி. அந்த மலை எந்த ஊர்ல இருக்குன்னு கேக்குறேன். அப்படி கேக்குறீங்களா? அதுவும் வெள்ளிமலை தான் இருக்குது, தொண்டை நாட்டுல தான் இருக்குது அந்த மலை. ஐயா, மலைன்றது அந்த மலை இருக்கும்ல ஒரு ஊர்ல. ஆமா. அது எந்த ஊர்? மலைக்கு அடிவாரத்துல நான் இருந்தேனா அது ஒரு கிராமமா இருக்கலாம், ஊரா இருக்கலாம். நான் மலை பகுதியில இருக்கேன். அதுதான் கீழே இறங்கி வந்தா ஒரு ஊர் இருக்கும்ல. ஓ, அப்படி கேக்குறீங்களா? அப்படிதான். எனக்கு மலையில இருக்க மட்டும் தான் எனக்கு வேலை. கீழே எல்லாம் இறங்குற வாய்ப்பு இல்லை. இப்ப இறங்கி வந்தீங்கல்ல, இப்ப இறங்கி வரா நான் சொந்தமான. அது எந்த ஊர் வழியா வந்தீங்கன்னு கேக்குறேன். அப்படியா? நான் போகாத ஊர் இல்லைங்க, பல ஊரை சுத்தி இருப்பேன். நான் இந்த மான்குடி பிடிக்கிறதுக்காக தாண்டாத ஆறு கிடையாது, தாண்டாத குட்டைகளும் கிடையாது, இருக்காத விரதம் இல்ல, ஏறாத மலம் இல்ல, அப்படி எல்லாம் உடியாந்து வேகமா இந்த மான்குடி பிடிச்சு போனோம் அப்படிங்கிறதுக்காக. அது சரிங்க. சரி. உங்க மலை வெள்ளிமலை. சரி, மான எங்க பாத்தீங்க? மான வெள்ளிமலை அடிவாரத்துல பார்த்தேன். வெள்ளிமலை அடிவாரத்துல? ஆமாங்க. உங்க மலை அடிவாரத்திலே பாத்திருக்கீங்க? அடிவாரத்திலே பாத்தேன். மலை மேல பாக்கல? இல்லையா? அப்ப மலை அடிவாரம் இருக்குல்ல? ஆமா. அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஓ, அப்படி கேக்குறீங்களா? மலையும் மலை சார்ந்த பகுதி அப்படின்னா எதை சொல்லுவான்? மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் தானே? அந்த பகுதியில தான் நானும் பார்த்தேன். வெள்ளிமலையும் மலை சார்ந்த பகுதி தானே அதுவும். மலை இருக்கு அப்படின்னா. இல்ல, நீங்க பேசுறது கொஞ்சம் சரியா சொல்லுங்க. இல்லங்க, நீங்க வெள்ளிமலைக்காரன்றீங்க. ஆமா, நான் வேள்விமலை. நீங்க வேள்விமலையில இருக்கீங்க. நீங்க வெள்ளிமலைக்கு கீழே மான பார்த்தேன்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். நானே எதுவும் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. நான் தான் சொன்னேன். வெள்ளிமலைக்கு கீழே மான் இருக்கு. ஆமாங்க. அப்ப அந்த மலை இருக்குமே, அந்த மலை எந்த ஊர்ல இருக்குன்னு கேட்டேன். சரி. நான் எல்லா ஊருக்கும் போய் வரவேன்னு சொல்லிட்டீங்க. சரி. அப்ப அந்த மலைக்கு கீழே தானே மான பாத்தீங்க. ஆமாங்க. பார்த்த இடம் எந்த இடம்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? குறிஞ்சி நிலம்ன்றீங்க. சரி, அப்படிதானே சொல்றீங்க? வெள்ளிமலையில பார்த்தா மலையோட அடிவாரத்துல பார்த்து மலையும் மலை சார்ந்த போதுனா குறிஞ்சி நிலம். அது எங்க ஊரு? உங்க ஊரு. மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி நிலம். சரி. இது ஏன் இடம், ஏன் ஊரு, ஏன் மலை? சரி. நீங்க வெள்ளிமலையில. ஆமாங்க. அந்த மலைக்கு கீழே தான் மான பாத்தீங்க. ஆமா. அந்த மான பார்த்த இடம் எந்த இடம்? அத பார்த்து நீங்க அத கேட்டு நீங்க என்ன போறீங்க? மான உங்க இடத்துக்குள்ள இருக்கு. உங்க பொருள் இத கேக்குறதுக்கு யாருனே தெரியாத நீங்க இவ்வளவு ஊர்ஜிதமா இதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னு நீ சொல்ல கூடாது. அப்படி கேட்க கூடாதுங்கற விஷயத்துக்கு சொல்லலையே. இல்ல, அப்படி இல்ல. என்ன ஒரு விஷயம் அப்படினேல அத பத்தி தீர்க்க விசாரிச்சு நீங்க உண்மையாவே மானத்தை தேடி வந்திருக்கீங்களா? ஓஹோ. அந்த மானி இருக்கா அப்படி கேட்டு தான் நான் பதில் சொல்ல முடியும். கேட்டு தான் பதில் சொல்ல முடியும். தப்பு இல்ல, அது தப்பு கிடையாது. இல்ல, உங்களை பத்தி தான் நான் கேக்குறேன். சரி இல்லையா? உண்டுதான். அப்ப மானை எந்த இடத்துல பாத்தீங்க? நான் தான் வெள்ளிமலையில பார்த்தேன், மலை அடிவாரத்திலே பாத்துக்க. வெள்ளிமலை அடிவாரத்திலே பாத்துக்கேன். நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப மலை மேல பார்க்கலன்றீங்க. மலை மேல பார்க்கல. நான் கேட்டேன் உங்கள்ட்ட, நீங்க மலையில பார்க்கல. இல்ல, மலைக்கு கீழ தான் பார்த்தேன்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க. அந்த கீழ பார்த்த இடம் எந்த இடம்? மலையும் மலை சார்ந்த போதினா வெள்ளிமலை குறிஞ்சி மலை தான் சொல்லுவாங்க. குறிஞ்சி நிலம் தான் சொல்லுவாங்க. ஐயா, நீங்க வெள்ளிமலைக்காரரு, நான் வெள்ளிமலைக்காரரு. இது குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம். இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க மான பார்த்த இடம் வெள்ளிமலைன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆமாங்க. அப்புறம் எது குறிஞ்சி நிலத்தை சேர்க்கறீங்க? ஏன் காரணம் என்ன அப்படின்னா, நான் விரட்டி வந்த மாதிரி பாத்தீங்களா, அது விரட்டி வந்தக்கூடிய வேகத்துல உங்க இடத்துக்கு நுழைஞ்சிருச்சு. இப்ப எந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு நான் கேட்கலாம். சரி, மானை எந்த இடத்துல பாத்தீங்கன்னு தான் கேக்குறேன். நான் வெள்ளிமலை அடிவாரத்துல பார்த்தேன். அடிவாரத்துக்கு பேர் என்ன? அடிவாரம்னா அதுவும் அடிவாரம் தானே. ஒரு மலை இருக்கு, அந்த மலை கீழ இருக்கு, அந்த பகுதிக்கு பேர் என்ன? அது மலையை விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்தோம்னா ஒரு கிராமம் இருக்கலாம். நான் அடிவாரத்திலே பார்த்தேன்ல, எனக்கு அது தேவையில்லை. எந்த சரி, அந்த மலையை விட்டு அடிவாரத்துல வந்தா என்ன ஊரு? ஏன்னா எனக்கு சரியா புடிபடல நீங்க எந்த ஊருக்காரன்னு. ஒருவேளை பொய் சொல்றீங்களோ? ஒருவேளையா என்ன ஏமாத்துறீங்களா? உங்களை ஏமாத்த முடியுமா? எங்கள அப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இல்ல, இடத்துக்குண்டான தலைவி நீங்க, உங்களை யாராலுமே ஏமாற்ற முடியாது. ஏன்னா பதவி உயரும் போது பணிவு வேண்டும். நிச்சயமாக. உடனே துணிவு வேண்டும். நான் கண்டிப்பாக இப்ப பணியிற இடத்துல பணியணும்,
துணிய வேண்டியது துணிஞ்சு இப்ப நிக்கணும். நீங்க ஒரு ஜாதிக்கார் சரி. உங்கள்ட்ட நான் சண்டை ஓட்டு கோவமா பேசி ஒன்றும் ஆக போறது கிடையாது. சரி. ஆமா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுட்டு கிடந்தோம்னா பாக்குறவங்க நம்மளை பத்தி ஒரு பாலச்சந்திரனை மாதிரி ஆளுக நேரம் இல்ல, நம்மளை பத்தி என்ன நினைப்பா, விடிஞ்சு போச்சு. மீறி போனா ஆளுக்கு ஒரு பாட்டு பாடலாம், வேற என்ன இதுல பேச முடியும்? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஆமா. இனத்தவரு இனத்தவர்னு சொல்றீங்கல்ல, ஆமா. இந்த காகம் இருக்கு பாத்தீங்களா, காகம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இறை கிடைச்சிட்டு வச்சுக்கல, அது மட்டும் சாப்பிடாது. சரி. தன்னுடைய இடங்களை அழைத்து வந்தது பகிர்ந்து உணவு தன்மை எதுக்கு உண்டு அப்படின்னா காகத்துக்கு உண்டு. ஓ. கற்புக்கு உதாரணமா கூட ஒரு காகத்தை சொல்லலாம், அறிவுக்கு உதாரணமா கூட சொல்லலாம், ஒற்றுமைக்கும் காகத்தை உண்டு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி ஒரு காகம் தன் இனத்துல கூடிய ஒரு காகம் இறந்துருச்சு அப்படின்னா அது மட்டும் அதை காக்கா காகான்னு கத்திரத்துல தன் கூட்டமே சேர்ந்துக்குமா. அப்படி தான் இனத்துல அழைச்சு வந்து உண்மையா இருக்குல்ல. நீங்கள் இனத்தவர்னு சொல்றீங்களே, அதே போல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காக்கை கரைவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணன் நீரா இருக்க உள்ள அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது போல நீங்க இனத்தவர் சொல்றீங்கல்ல, காகத்துக்கு காகம் இருக்குல்ல, இருக்குங்க. காகத்துக்கு எத்தனை பார்வை? 2 பார்வை தானே, 2 கண்கள் இருக்குல்ல. 2 கண்ணு இருக்கு. ஆமாங்க. ஆனா அது நேரா பாக்குமா? இல்லையே. எப்படி பார்க்கும்? சட்டு தலையை சாச்சு தான் பார்க்கும். ஒன்னு பிடிச்சாச்சு பார்க்கும், அடி பிடிச்சாச்சு பார்க்கும். ஆமா. ஏன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. என்ன காரணம்? காரணம் என்ன அப்படின்னா ராமன் லட்சுமணன் சீதை என்ன பண்றாங்க, வனவாசம் போறாங்க. ஓ. வனவாசம் போகக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு மந்தாயினி நதிக்கரை ஓரமா ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா ராமனும் லட்சுமணன் சீதை 3 பேர் இருக்கிறாங்க. லட்சுமண பிரான் என்ன பண்றாரு அப்படின்னா இவர்களுக்கு உணவு சேகரிக்கிறாங்க, கனிகளை பறிப்பதற்காக காட்டுக்கு சென்றுட்டார், காட்டுக்கு போயிட்டாரு. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா சற்று ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கறக்க அசதியா இருக்குது இல்லையா. ராமபிரான் என்ன பண்றாரு அப்படின்னா சீதா பிராட்டியினுடைய மடியில தலை வச்சு படுக்கிறார். படுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா வான வீதியில பாத்தீங்க ஜெயந்தன் சொல்லக்கூடிய வந்து போயிட்டு இருக்காப்ல. போன உடனே பாத்தீங்கன்னா அந்த சீதையை பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது இவங்களை அடையணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கு. ஜெயந்தன் சொல்லக்கூடிய யாரு அப்படின்னா இந்திரநாகப்பட்டினுடைய மகன். பார்த்த உடனே சீதையை பார்த்தோன்னு ஆசைப்பட்டானா இல்லையா, நம்ம இந்த உருவத்தோட போனா யார் என்ன கண்டுபிடிச்சு விடுவாங்க, அதனால நம்ம உருவத்தை மாத்தி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காகமாக உருவெடுத்தாராம். காகமாக உருவெடுத்து போய் அங்க இருந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா இவள் எப்படியாவது நம்ம சோதனை பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக சீதா பிராட்டியுடைய கொங்கையை வந்து கொத்தி எடுக்கிறாரு. கொத்தி எடுத்த உடனே சீதா பிராட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன் மடியில் படுத்தக்கூடிய கணவராக தூக்கம் கலந்து விடக் கூடாது என்பதற்காக வழியை பொறுத்துக்கொள்றா. மறுபடியும் பாத்தீங்கன்னா ஜெயதன் சொல்லக்கூடிய வந்து சீதையினுடைய கொங்கையை கொத்திட்டே இருக்கிறாங்க. கொத்தின பிறகு பார்த்தீங்கன்னா தன் குருதியாகப்பட்டது வழிஞ்சு ராமபுரனுடைய கண்ணத்தில் பட்ட உடனே ராமனுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா என்னடா இது இப்படி ஓய்வு எடுத்துக்கூடிய நேரத்தில் இப்படி ஈரம் இருக்கே அப்படின்னு சொல்லி நிமிந்து பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா காகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தனுடைய காக உருவத்தில் வந்து சீதையுடைய கொங்கையை கொத்தியதால அதை உணர்ந்துக்கிட்டார். உணர்ந்த உடனே பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவனை எப்படியாவது அடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கையில் பார்த்தீங்கன்னா வில்லு இருக்கு, அம்பு இல்லை, ஆனால் இவனை எப்படியாவது அடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புல்லை எடுத்து தர்பை புல்லு எடுத்து பார்த்தீங்கன்னா 4 தொடுத்து எடுத்துறாரு. காகத்துடைய கண்ணை குத்திடுது. குத்தின பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் வந்து அதிலே ஒரு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க, அதுதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற போல. அப்போ சீதா பிராட்டி கேட்குறாங்க, சுவாமி வில்லு இருந்தது அம்பு இல்லையே, எப்படி நீங்க வானத்தை தொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிற பொழுதுதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், பக்கத்தில் இருந்த தர்ப புல்லை எடுத்து நான் அம்பாக எடுத்து நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இன்னமும் பாருங்க, காகம் வந்து அப்படி ஒரு புறமாக தலை சாத்து உணவு எடுப்பதற்கு காரணமே அதுதான். இதுதான விஷயம். காகம் வந்து ஒரு புறம் அப்படி தலையை சாச்சி இருக்கிறதுக்கு காரணம் இப்படி ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆமாங்க, சொன்ன விஷயம் சரி. அந்த பழமொழிக்கு அதான் அர்த்தம். சரி, வல்லவனுக்கு புல்லு மாயுதான் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதனாலதான் உண்டாச்சு. சரி, இது நிறைய கதைகளும் சொல்லுவாங்க, சில கதைகள்லாம் சொல்றது உண்டு. சரி, வேற இடங்கள்ல அந்த புல் பயன்பட்டது அப்படின்னு உதாரணம் எடுத்து சொல்றது உண்டு. சரி, இது நல்ல பொருத்தமான கருத்து தான், அதை மறுக்கல. சரி, காகம் ஒரு சாச்சு பாக்குறதுக்கு காரணமும் இதுதான், அதையும் நான் மறுக்கல. ஆனா இந்த காகமா வந்தாரு சயந்தேன்னு சொன்னீங்கல்ல, சரி, அவர் இந்திரிய மகன், சரி இல்லையா? ஆமா. இந்திரிய மகன் என்ன பண்ணாரு, சீதையை பார்த்து ஆசைப்பட்டாரு, எப்படியாவது அடையணுமே அப்படிங்கிற ஆசைப்பட்டாரு. எப்ப வான வீதியில போகின்ற பொழுது அப்பதான் ஆசைப்பட்டாரு. ஆமா, அப்பொழுது ஆசைப்பட்டாரு, பார்த்தோன்னு ஆசைப்பட்டாருல. ஏற்கனவே சீதைக்கு அவருக்கு எதுவும் கதையில வர்றாரா? ஒரு இந்திரனுடைய மகள், அவர் போய் ராமனோட மனைவி எந்தம்மா, சாதாரண பெண் கிடையாது. இப்ப ராமனோட மனைவி மேல ஆசைப்பட்டு போறா அப்படின்னா அது அப்பதான் போயிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஏற்கனவே இன்னும் ஒரு கதை உண்டு. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சரி, இப்ப சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன போட்டி? சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன போட்டி வச்சாரு ஜனக மகாராஜா? என்ன போட்டி வச்சாரு? சிவன் தனுசு அப்படின்ற வில்ல பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும் இல்லங்க, சிவதனுசுன்ற வில்ல சரி என்ன பண்ணுனா சீதையை கட்டி குடிப்பேன்னு போட்டி வச்சாரு. ஓ, வளைக்கணும்.
வளைக்கணும். ஆமா, சும்மா யோசிக்காம சொல்லுங்க. சில சிவதனுசுங்கிறது வளைக்கணும். வளைச்சாதான் அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும். எவன் ஒருவன் சிவதனுசு என்ற வில்ல வளைக்கிறானோ அவனுக்கு சீதையை கட்டி கொடுப்பேன். ஆமா, அதான் போட்டி. ஆமா. ஆனா ராமர் என்ன பண்ணாரு? உடைச்சிட்டாருல்ல. ஏன் உடைச்சாரு? வளைக்கிறதானே போட்டி. ஆமா, வளைக்கிறங்கிறது தான் போட்டி. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா உடைச்சிட்டாரு. ஏன் உடைச்சாரு? ஏன் உடைச்சாரு? ரொம்ப வீரர் இருக்குன்னு காமிச்சிருப்பாரோ? அப்படியெல்லாம் இல்லையே. வேற எதுவும் காரணம் இருக்கும்ல? வேற ஒரு காரணம் இருக்கலாம்ல? இருக்கு. அந்த காரணத்துக்கு சரி இந்த காகமா வாரி வந்து கொத்தினால சயந்தேன். ஆமா, அவனாலதான் அதை உடைச்சது. அப்படியா? அப்படிதான். எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்ல, உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஒரு பாட்டை பாடுறேன். சரி. ஆமா, தொட்ட அடுத்து பேசுறீங்களா? சரி. இல்ல எப்படின்னு பாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கு அதுல கோளாறு. உண்டு. ஐயாவுக்கு அதுல கோளாறு. ஏனே சிரிக்கிறிய? என்னம்மா டைமா சிரிக்கிறேன்? ஏமா நீங்க இந்த மாதிரி இருக்கு, நான் ரான்மாடு போகணும். இந்த முடிச்சுட்டேன். ஒரே பாட்டோட முடிச்சிடுறேன். ஐயாவுக்கு மனசு கோளாறு. ஐயாவுக்கு அதுல கோளாறு. கோளாறு 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 யா கோளாறு. கோளாறுனா கோளாறு, கோளாறு ஐயா கோளாறு. என்னையா என்னையே கேட்டிக்கு போட்டியா பேசுற? வங்கி முளைஞ்சு பொட்டி முளைஞ்சு பேசி அரை மணி நேரம் ஆக்கிடுவேன். இன்னைக்கு அண்ணனுக்காக சீக்கிரம் முடிச்சுட்டேன். எனக்கு ஆமா, அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. சரி. ஒரு ஆளு கொஞ்சம் பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் பலவீனமான ஆள். காதல் இருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. சரி. இவர் இன்னொருத்தர் சாமி மேல ரொம்ப ஒரு பிரிய உள்ளவர், பக்தி உள்ளவர். அப்ப இந்த பெண் மேல காதலிக்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட காதலியை பார்க்கறதுக்காக போயிட்டாரு அன்னைக்கு சனிக்கிழமை. அப்ப போனோன்னே இவரை சொன்னாரு, சரிங்க தம்பி நீங்க போய் காதலியை பார்த்துட்டு வாங்க, நான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் ராமாயணம் பாராயணம் பண்ணுறாங்க, நான் போய் கேட்டு வந்துடுறேன்னு அண்ணங்கார் போயிட்டான். சரி. போனால் கொஞ்ச நாளில் ரொம்ப கொஞ்சம் முன்ன பின்ன சில வருடங்களுக்கு பிறகு அண்ணன் தம்பி முன்ன பின்ன தவறி போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. சரி. இறந்தா யமலோகத்தில் பார்த்தா பொம்பளை வீட்டுக்கு போய் காதலியை பார்த்தாருல, ஆமாம், அவருக்கு சொர்க்கம். ராமாயணம் கேட்க பெருமாள் கோயிலுக்கு போனாலுக்கு நரகம். ராமாயணம் கேட்க போனவன் சண்டைக்கு கட்டி ஏறி போகிறேன் யமலோகத்தில். அது எப்பட்றா, அவன் அன்னைக்கு காதலியை பார்க்க போனேன், நான் ராமாயணம் கேட்க போனேன், அவனுக்கு வந்து சொர்க்கம் எனக்கு நரகமா அப்படின்னு போது அப்போ தான் யமதூதர்கள் சொன்னாங்களா, ஐயா அவர் பார்க்க போனது காதலி தான், ஆனால் அவர் எண்ணம் பூரா எங்கே இருந்துச்சு, நம்ம அண்ணே ராமாயணம் கேட்க போனானே, அங்கே என்னென்ன நல்ல விஷயம் சொல்கிறாங்களோ அங்கே கூட போயிட்டு நாளை கூட அந்த பெண்ணை பார்க்க வந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்ன பண்ண, ராமாயணம் கேட்க போன இடத்துல நம்ம தம்பி காதலியை பார்க்க போனானே, அந்த பெண்ணிட்ட என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராமாயணம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கே இருக்கோம் அப்படின்றத காட்டிலையும் என்ன நினைக்கிறான் அப்படின்ற எண்ணத்துக்கு வலிமை அதிகம், உள்ள சுத்தம் வேணும் கண்டிப்பாக இல்லையா. அதனால தான் உள்ளமே பெருங்கோவில்ட்டாங்க. ஊன் உடம்பு ஆலயம், உடம்பு தான் ஆலயமா, மனசு தான் சாமியா, நீங்களா எப்படி சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அது மாதிரி வந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு மன சுத்தம் இருந்திருந்தா, உண்மை இருந்திருந்தா மானை பிடிச்சிருப்பீங்க. அப்படிங்களா? விட்டுப்பிட்டீங்க. அப்புறம் இங்கே வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா எப்படி? சரி.
மனசு சுத்தமா இருந்ததுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன் ஆமா. எங்க காவல் பாக்குற இடம்ங்க. நீங்க தான் காவல் பாக்குறீங்க. முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, எங்க அண்ணன் தம்பி இன்னும் 6 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சரி. எங்க அப்பா நம்பிராஜ், நங்கை மோகனி அம்மா எல்லாரும் வர்றாங்க. ஆமாங்க, எல்லாம் பொடி நடையா அறுவடை பண்ணி. சரி. சாப்பிட பொடி நடையா வராமன்னா விமானத்துல வருமா? நாங்க புஷ்ப விமானமா வச்சிருக்கோம். இல்ல நடந்தன. ஆமா. சரி. சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். சரி. எங்க அண்ணன் வேற சத்தம் சங்கடப்பட்டுட்டு இருக்காப்ல. சரி. நாங்க கிளம்புறதா உங்கள்ட்ட வெட்டி நீங்க கிளம்புங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு உண்டான பதில சொல்லிட்டு கிளம்புங்க. நம்மனே கிளம்பினாலும் இவர் கிளம்ப மாட்டாப்ல போல. இல்ல கிளம்ப மாட்டார். வெறுங்காட்டுல உட்கார்ந்திருக்க போறாப்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்புறம் உங்ககிட்ட சம்மதம் வாங்காம போக மாட்டல்ல? இல்லங்க, இருந்தா கொடுக்க மாட்டோமா சொல்லுங்க. இல்லன்னு சொல்றது என்ன வஞ்சகமா? இல்லன்னு நீங்க சொல்றது வந்து உங்க உதடு தான் சொல்லுது தவிர உள்ளம் சொல்லவில்லை. அப்புறம் எங்க பொம்பளை மனசுக்குள்ள என்ன இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஆராய்ச்சி பண்ற ஆம்பளை கண்டுபிடிச்சாங்க. படைச்ச பிரம்மனாலே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க. கடல் ஆழம் கண்டவர் கூட பெண்ணின் மனதாழம் காண முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் எங்க என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. முகத்தை பார்த்தா எனக்கு தெரியுது இல்ல. என்ன தெரியுது? மனசுக்குள்ள மான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயம். எங்க மனசுக்குள்ள மான் இருக்கிறதுக்கு முகத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அது ஒரு விஷயம். நீங்க வாங்க, நான் கோவில்ல சாமி மேல சத்தியம் பண்றேன். என்ன சொல்றீங்க? 4 கால மான் இங்க இல்லைன்னு. அப்படியா? அப்புறம் அதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? நானும் கோவில்ல சத்தியம் பண்றேன். என்னண்டு? மான் இங்க தான் இருக்கு அப்படினா. அப்படியா? ஆமாங்க. பொய் சத்தியம். பொய் சத்தியமா? பொய் சாட்சி. நீங்க பொய் சத்தியம் சொல்லவே மாட்டேன். ஏன்? பொய் சத்தியம் சொல்லவே மாட்டேன். உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையா? ஆமா. அப்படி இப்படி சொல்றீங்க. முகத்தை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியல. நல்லவர் மாதிரி தெரியலையா? ரெட்டிப்பு நாடகம் ஏதோ போடுறீங்க நீங்க. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. உங்க அதனாலதான் உங்க நாடு எது, உங்க ஊர் எதுன்னு நான் கேட்டேன். சரி. ஏன்னா உங்க வார்த்தையில ஏதோ ஒரு பொய் கலந்துருக்கு. அப்படியா? அது உண்மை அப்படின்னு எனக்கு தோணல மனசுக்கு. உண்மை அப்படின்னு உங்களுக்கு தோணல? ஆமா. அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் உண்மை. ஏங்க ஒரு பொய்யை திரும்பி திரும்பி சொல்லிட்டா அது உண்மை. அது உண்மை ஆயிராதுல்ல. பொய்யை திரும்ப திரும்ப சொன்ன முடியாது, அது உண்மை ஆயிராதுல்ல. சரி, இப்ப திருப்பி இந்த ராமரையே வளைக்க சொன்ன வில்ல ஒடிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஆமா. அதை எப்ப இன்னொரு நாளைக்கு பேசிக்கிறோமா? இல்ல சொன்னீங்கன்னா பேசலாம். அடுத்த வருஷம் இதே கிழமையில வந்து பேசிக்கிறோம். இல்ல உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமா தான் இருந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு பெருமையான விஷயம் சொல்லி ஆகணும். நான் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் இருக்கும். அப்பொழுது வந்து ஒரு தேர்வு முடிஞ்ச உடனே விடுமுறை நாட்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அப்பத்தான் உங்களுடைய நாடகங்கள் வந்து பக்கத்து கிராமத்தில் போட்டிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு விடுமுறை இருக்குதே அப்படிங்கிறக்காக ஒரு யதார்த்தமாக சரி இருந்து பார்த்துட்டு போகலாமே அப்படிங்கிறக்காக அன்னைக்கு தான் உங்களுடைய தர்க்கத்தை விரும்பி பார்க்க ஆரம்பித்தேன். அன்றையிலிருந்து தமிழ் மீது இருந்த ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, தமிழை பற்றி அழகாக மிக தெளிவாக பேசிகிட்டு இருந்தீங்க. அப்படி ஏன்னா மக்களில் ஒருவனாக இருந்து ரசிகர்களில் ஒருவனாக இருந்து பார்த்த காலங்கள் உண்டு. ஆனால் அன்று பார்த்த காலத்தை தாண்டியும் இன்று உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஆனால் இந்த வள்ளி திரும்ப நாடகத்தில் ஒரு ஆர்வம் வருவதற்கு முழு காரணமாக இருந்தது தாங்கள் தான். ஏன்னா தமிழை பற்றி மிக அழகாக மிக தெளிவாக உரையாடி இருந்தது. உங்களுடைய வார்த்தைகள் மிக தெளிவாக இருந்தது. அன்று நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பதாக பார்க்கின்ற பொழுது, அதன் பிறகுதான் வள்ளி திரும்ப நாடகங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, புராணங்கள் பேசுறாங்க அப்படி விஷயத்தை அதன் தொடர்ச்சியாக தான் வள்ளி திரும்ப நாடகங்கள் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு சிறு முயற்சி எடுத்தேன். இந்த இடத்துக்கும் இறைவனோட அருளா வந்திருக்கேன். அது உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ரொம்ப நன்றி. இன்னும் பல மேடைகளை உங்களை சந்திக்கணும், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். சரிம்மா அம்மா, ரொம்ப சந்தோஷம். வேறு ரொம்ப கெஞ்சிராரு. கெஞ்சிரனா? ஐயா இல்லைங்க, மனசுக்குள்ள என்ன உண்மையா உண்மை சொன்னேன். அதான் சில பேர் அப்படி சொல்றது உண்டு. உள்ள நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேர், இல்லை உங்க வேடம் போடுறவங்களே நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க. எங்க ஊர் மதுரை பக்கமும் சரி. ஏன்னா ஒரு வேலை நம்ம பார்க்குறோம்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை பார்க்கணும், திருப்பி இந்த நாடகத்தை பார்க்கணும், இல்லை நம்ம நடிக்கணும் அப்படின்ற ஆசைகள் வருது அப்படின்னா, அந்த அளவுக்கு யாரும் வந்து நம்ம வேலையை நம்ம சரியாக பார்க்கணும். அவ்வளோதான். நம்ம பெரிய ஆள், நம்ம படிச்சிருக்கோம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. சரி. ஏன்னா இன்னமும் தெரிஞ்சுக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். நிறையா இன்னும் கற்றுக்கணும், இன்னும் ஏதாவது புதுமையாக பேசணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட இப்போ வரைக்கும். ஆமாண்ணே, இன்னும்னா இன்னும் கற்றுக்கணும்னே. நிறையா கலைவாணியே படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதனால நம்ம வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அதனால இன்னமும் நிறையா கற்றுக்கணும், பேசணும். அப்படி நீங்கள் ஈடுபாடு வந்து இதில் நடிக்கிறீங்க, அதுவும் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு அது பாக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அது மிக மிக ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மானை நான் கொடுப்பேன் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்காக நான் சொல்லவே இல்லை. இல்லை, மனதில் பட்டதை சொல்லிடுறேன் இல்லையா? ஏங்க மானு இல்லன்னா நீ என்ன சும்மா இல்லாத வச்ச? மானு இங்க தான் இருக்கு. ஆனா இல்லங்கறத மட்டும் நீங்க மறுக்கறீங்க பாத்தீங்களா? மானு தானே வேணும். எனக்கு மான் குட்டி தான் வேணும். ஏதாவது எங்க ஊர்ல ஒரு ஆட்டு குட்டி வேணா பிடிச்சு தர. ஆட்டு குட்டியா? ஆமா, அதெல்லாம் எனக்கு வேணுமே. அத ஒழுங்கா முதல்ல வளர்க்கறீங்களான்னு பாப்போம். ஆட்டு குட்டி குட்டி நான் கசாப்பு கடையா வைக்க போறேன். ஏங்க வளர்க்க கூடாதா? வளர்க்கலாம், தவறு கிடையாது. வளர்த்த பிறகு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சண்டைக்கு விடுறத பத்தி சண்டைக்கு விடுவாங்க. அது முடிஞ்ச எங்க வீடுகள்ல இன்னைக்கு இந்த காளை மாடு, பசு மாடு, ஆட்டுக்குட்டி இதெல்லாம் பெத்த பிள்ளைகளை மாதிரி வளர்க்கறது. அது வேணா உண்மைதான் இல்லையா? பிள்ளைகளை காட்டிலும் அது ரொம்ப பாசமாக இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் எதுக்காக? நம்ம வீட்டு பிள்ளைய மாதிரி. அது அதுக்காக ஒரு பொங்கலே வைக்கிறோம் தமிழர்கள். ஆமா, மாட்டு பொங்கல் அப்படின்னு மாட்டு பொங்கல் வைக்கிறோம் இல்லையா? அப்ப ஏன் அந்த 5 அறிவு ஜீவன்களுக்கு கொடுக்கக்கூடிய
ஒரு மரியாதை அது. சரி. அதனால அது எதுக்கு கசாப்பு கடைக்கு போகணும். அதனால சரி. மீண்டும் சந்திக்கும் போது நிச்சயமாக இந்த வில்ல ராமரிய வளைக்காம ஒடிச்சாரு. ஏன்னா இப்ப பிரச்சனை என்னன்னா இவர் என்ன சொன்னார் ஆரம்பத்துல, காகத்தினுடைய ஒரு கண் போனதுக்கு காரணம் அந்த சயந்தன் வந்து காகமா மாறி வந்தாரு, சீதை மேல ஆசைப்பட்டாரு. அப்ப நான் கேட்டேன் அதுக்கு முன்னாடி சயந்தனுக்கும் சீதைக்கும் ஏதாவது சம்பந்தப்பட்ட கதை இருக்கா அப்படின்னு. சரி, நீங்க வந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சரி, ஆனா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வில்ல ஒடிக்கிறதுக்கு காரணமே சயந்தன். அப்படியா? ஏன்னா சீதைய ராமர் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே சுயவரத்தின் போது தான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்திரமையன் சயந்தேன். அப்படி ஆசைப்பட்டதுனால ராமன் அயோத்தியிலிருந்து தாடகையினுடைய அந்த அரக்கியனுடைய கொடுமையிலிருந்து தப்பிச்சுக்கணும், யாக நடத்தணும்னு கூட்டிட்டு வந்தவர் யாரு? யாகத்தை காப்பாத்துறதுக்காக விஸ்வாமித்திரர். சரி, அயோத்தியிலிருந்து ராமனையும் லட்சுமணையும் கூட்டிட்டு வந்தார். யாக நல்லபடியா முடிவடைஞ்சு பிறகு கல்லா இருந்த அகலிகைக்கு ராமருடைய பாதம் பட்டு மோட்சம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் மிதிலைக்கு வந்தாங்க. வரும்போதுதான் சீதைக்கு ராமருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற முடிவுக்கு விஸ்வாமித்திரர் வந்தார். வந்த பிறகு போட்டியை கேள்விப்பட்டாரு. கேள்விப்பட்டுவிட்டு காட்டுக்குள்ள ஸ்நானம் பண்ண போனார், குளிக்க போனார். சரி, அப்ப இந்திரமகன் சயந்தேன் சொன்னோம்ல, இந்த சயந்தன் என்ன பண்ணா ஒரு சாதாரண ஒரு இளைஞனுடைய வடிவம் எடுத்து சாக போற மாதிரி நடிக்கிறார். அவர் போய் நிப்பாட்டினார். ஏன்பா சாக போறேன்னார். இல்லைங்க, எனக்கு ஒரு காதலி இருக்கா, அந்த காதலி இந்த காட்டுக்குள்ள இருக்க இந்த பெரிய மரத்தோட உச்சியில் இருக்கு பாருங்க ஒரு பூவு, அந்த பூவை பறிச்சு கொடுத்தா தான் நான் உண்மையா காதலிக்கிற அர்த்தம்னு சொல்லிவிட்டா. நான் மரத்து மேலெல்லாம் ஏறிட்டேன், அந்த பூ இருக்க கிளைய பிடிச்சி இழுக்கிறேன், என்னால் வளைக்க முடியல. எப்படி கிளைய வளைக்கிறேன், என்னால் வளைக்க, வார்த்தையை ரொம்ப கவனிச்சுக்கணும், வளைக்க முடியல, அதனால நான் சாக போறேன். உடனே விஸ்வாமித்திரர் பார்த்தார், வந்திருக்கவன் யாருன்னு யோசிச்சிருந்திருக்கணும். ஆனால் அவர் யோசிக்கல. ஏன்? ஒரு உயிரை காப்பாற்றணுமே என்ற நல்ல எண்ணத்தில் கிளைய வளைக்க முடியலன்னு தானே சாக போற. கிளை என்ன கிளை, எதையும் வளைக்கிற தன்மையை உனக்கு நான் வரமா தர்றேன்ட்டார். வாங்கின வர என்ன, எதையும் வளைக்கிற தன்மையா வரமா வாங்கிட்டேன். சரி, போட்டி என்ன, வில்ல வளைக்கிற சீதையை கட்டி கொடுப்பான். இவர் கொடுத்த வரத்தின்படி அவனும் வளைக்கலாம், அதான வரா. அப்ப சிவபர மண்டபத்தில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ராமர் வர்றாரு. ராமருக்கு அடுத்து உட்காந்துருக்கவே வர வாங்கின சயந்தேன். ராமர் வந்தோன்னா வில்ல தூக்குனாரு. விஸ்வாமித்திரர் பார்த்தார். விஸ்வாமித்திரர் கண்ணை காமிச்சு ஒடிச்சிடறான்ட்டார். ஏன்? இவரை வளைச்சு வச்சுட்டு போனார்னா அடுத்து அவனு வந்து வளைப்பான். ரெண்டு பேரும் வளைச்சா யாருக்கு சீதை அம்மாவை கட்டி கொடுக்கறது? அப்ப வில்ல ஒடிச்சு விட்டா இங்கிட்ட வந்து வளைப்பேன். அதனால தான் வளைக்க சொன்ன வில்லை ராமர் ஒடிச்சாரு. அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த இந்திரமையன் சயந்தனால தான். அதனால தான் அவன் சீதையை ராமர் கல்யாணம் பண்ண பிறகும் வனவாசம் போகும்போது காகமா மாறி அந்த பெண் மேல இருந்த ஆசை போல. அப்படியா? அதனால தான் காகமா மாறி போறார். சரி, அப்ப முன்னக்கூட்டியே சயந்தனுக்கும் சீதையினுடைய கதைக்கும் ஒரு ராமர் தொடர்பு இருக்கு. அதனால தான் ஒடிச்சிருக்காரு. இப்படி ஒரு கதை உண்டு. இந்த மாதிரி நிறைய நம்ம பேசுவோம். சரி, நேரம் கிடைக்கும் போது அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமா உங்களை சீக்கிரமா விட்டுருவோம். விடுற அன்னைக்கு நிறைய பேசுவோம். இன்னைக்கு இப்போதைக்கு நீங்க மானோட அடையாளத்தை சொல்லிருங்க. சொல்றேன். காயாத கானகத்தே நின்றுள்ள இது புல்மேவாதமான் மேயாதமான் கண்ணடைந்து நறு சந்தனமும் புணுகும் கமலும் களவங்கள் அணிந்து துணங்க பிறந்தவள் மேற்பாத்தமான் குறவர் கண்மணி என்னவள காண குயிலின் நிகர் குரலுடையது. காண குறவை கண்மணி காண குயில் என்னவுடையது. காண குறவர் கண்மணி என்னவள காண குயிலின் நிகர் குரலுடையது.
என்பதனால் ஒரு உள்ளொரு போதும் ஏனும் பழம் செந்திரமாவும் தின்பதற்கென உள்ளரம் போதும் ஏனோ பாகும் திணிமாவும் என்பதனால் ஒரு உள்ளொரு போதும் மேவாத ஏனும் பாலும் சந்திரமாவும் தின்பதற்கென உள்ளரம் போது மேயாத மான் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத மான் தலை நிமிர்ந்து பாயாத மான் வர கண்டதுண்டோ வள்ளி உள் பார்வையிலே அம்மான் வர கண்டதுண்டோ ஒரு மான் வர கண்டதுண்டோ பசுப்புள் போன்ற நல்வேணி போன்ற கல்வேணி பூவினே சொல்லுங்கிட கலகிய மான் வர கண்டதுண்டோ 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 மானையில யாரோ ஒரு பெண்ணை தேடி வந்திருக்கீங்க. ஒரு பெண்ணு தான். ஒரு பெண்ணு தான். ஒரு பெண்ணு தான். நான் தான் சொன்னேன்ல அப்பவே. ஏதோ பொய் சொல்றீங்க என்ன? புரிஞ்சுக்கிட்டீங்க. யாரு? நீங்க தான். என்ன நான் தான்? உங்களை நான் தேடி வந்திருக்கேன். ஏன் நான் காணாமையா போயிட்டேன்? இங்க தான் இருக்கீங்க. இங்க தான் இருக்கீங்க. அதனால அப்புறம் ஏன் தேடி வந்தீங்க? கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இந்த ரெண்டு பிள்ளை இருக்குங்க. இல்ல இல்ல எனக்கு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம். இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம். நீங்க மட்டும் தான் வேணும். ஏங்க நான் பேசிக்கிட்டே இருப்பேங்க. பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு அதுதான் வேணும். நான் கேள்வியா கேட்டுக்கிட்டே இருப்பேன். பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு உங்களை பிடிக்கலங்க. அப்படி நீங்க சொல்லாதீங்க. எனக்கு பிடிச்சிருக்குல. அப்புறம் நீங்க சொல்லாத இருமணமும் இணைந்தால் தானே. இருமணம் இணைந்தால் திருமணம். ஆமா. அண்ணா உங்களை சம்மதப்படுத்த. அண்ணே அவர் எதுமா கூப்பிடுறீங்க? வாடா சீக்கிரமா. வள்ளி உனக்கு ஒரு மாலை போடணும். கெட்டி மேளங்கொட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும். வள்ளி வள்ளி உனக்கு ஒரு மாலை போடணும். கெட்டி மேளங்கொட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும். தேனா இனிக்க ஒண்ணு வச்சு வாழணும். இந்த ஊரு சனம் நம்ம பத்தி மெச்சு பேசணும். இந்த ஊரு சனம் நம்ம பத்தி மெச்சு பேசணும். வள்ளி உனக்கு ஒரு மாலை போடணும். கட்டி மேளம் கொட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும். பம்பு செட்டில் நீ குளிக்க வம்பு பண்ணி நான் சிரிக்க தண்ணி அள்ளி என் மேலே நீ தெளிக்கணும். காஞ்சி பட்டு வாங்கி வந்து கட்டி விட ஆசைப்பட்டு நிக்கிறப்போ வெக்கத்தில நீ செவக்கணும். மடிப்பு சேல கசங்கு தின்னு மானே நீ தத்தளிக்க மாறோடு சேர்த்து கொண்டோடணும். நீரோ வலிக்கு விட சேர்த்தில் விழுகு முன்னே கையோடு உன்னை எள்ளி கொண்டோடணும். உனக்கு ஒரு மாலை போடணும். கட்டி மேளம் கட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும். என்ன இனிக்க உன்னை வச்சு வாழணும். இந்த ஊரு சனம் நம்ம பத்தி மெச்சு பேசணும். இந்த ஊரு சனம் நம்ம பத்தி மெச்சு பேசணும். வள்ளி உனக்கு ஒரு மாலை போடணும். கட்டி மேளம் கட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும். கட்டி மேளம் கட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும். வாணே 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 அண்ணே வந்து இந்த வந்துருச்சுல தங்கச்சி நீ வர்ற அவர் போயிட்டாருல. கையில சிக்கிறதால இருக்கு. உன் வீரத்தை கட்டி போட்டாச்சு. தங்கச்சி விதி விளையாண்டுருச்சு. என்ன பண்ண சொல்ற? விதி விளையாடலடா. கரல பூஜை ஆகி விட்டு கையில ஆளு சிக்கி இருந்தாருன்னா அந்த ஆயுதத்தை அண்ணன் உள்ள வச்சிடல. ஐயோ தங்கச்சி அண்ணே இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன? கத்தியா? குலக்கடவுள் முருகப்பெருமான் தான். ஆமாமா. அவரை கும்பிட்டோம்னா பிரச்சனை போயிடும். ஏன்னா தெய்வத்தினுடைய அருள் அல்லாத வேற என்ன இருக்கும்? எதுவுமே கிடையாது. ஆமா. அதனால அவருடைய 12 கரங்களும் நம்மை காக்கும். கண்டிப்பா. ஆமா. முருகா முருகா குமரா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள். முருகா திருத்தணி மலை மீது திருச்செந்தூரிலே தேனாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள். முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையை கொடுக்கும் அன்பு
மலை மீது எதிரொலிக்கும் ரோரா. வள்ளி வனவேடனாக வந்ததும் நாமே, வடிவேலனாக வந்திருப்பதும் நாமே. உம்மை மணந்துள்ளதற்காகவே யாம் புரிந்த நாடகங்களில் இதுவும் ஒன்று. எம்மை மணந்துள்ள சம்மதம் தானே? சம்மதம் தான் சுவாமி. ஆனால் எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன வர வேண்டும்? ஏன்னா உலக மக்கள் எல்லாரும் தெய்வ யானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வ யானை என்று எனக்கே முதலிடம் தர வேண்டும் சுவாமி. அப்படியா? தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் உமக்கே முதல் கொடுத்து இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானி வள்ளி தெய்வயானி உன் பேரை மொழி உச்சரித்து வள்ளி தெய்வயானி சமேத சுமரி எல்லோரும் அழைக்கப்படுவாள். வரத்தை தந்தோம். முழகட மகாபாத்தியம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், என தங்கமே ஊரல்ல வாழ வேண்டும். பட்டி பெருக வேணும், பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும். பெருக வேணும், யார் தங்கமே ஊரல்ல வாழ வேண்டும். பகவானே பாதார வெள்ளமுடனே செய்யலாம ரூபம் உள்ளகே ஜெய ஜெய நிச்சய ஜெய மங்களம். இதுவரை எங்களது நாடகத்தினை கண்டுகளித்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் பாசங்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபரிக்கு அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்க வந்திருக்கும் பழனியப்பா ஒளிபரிக்கு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளருமாகிய அன்பு அண்ணார் பழனியப்பா ஒளிபரிக்கு உரிமையாளர் அன்புனார் மணி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடியும் வரை எங்களது நாடகத்தினை பிடிஏ வரை செய்து கொண்டிருக்கும் பிஎஸ்கே யூடியூப் சேனல் அன்பு சகோதரருக்கும் நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிரியாமல் விடைபெறுகின்றோம்.